Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு ரெண்டு டிஃபரண்டான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம வீட்லயே ரொம்ப அருமையா எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்துறலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு வெஜிடபிள் மிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக ஒரு பாத்திரத்துல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இது கூடவே வந்துட்டு ஒரு சின்ன தக்காளி பழத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு துருவிய கோஸ் உள்ள சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கேரட்டை நான் இன்னைக்கு நல்லா இந்த மாதிரி துருவி உள்ள சேர்த்துருக்கேன். 4 பல் பூண்டை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு இஞ்சி துண்டு எடுத்து அதையும் கட் பண்ணிட்டு உள்ளார சேர்த்துருங்க. மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணிட்டு இதுக்குள்ள சேர்த்துட்டு மேலால வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் வந்துட்டு பிச்சுட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே வந்துட்டு நம்ம காரத்துக்கு வந்து நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் உள்ள சேர்த்திருக்கேங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம மிளகாய் தூளுக்கு பதிலா பச்சை மிளகாய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. அது நம்மளோட விஷயம் தான். இப்ப வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே மெதுவா நம்ம கலந்து விட்டுட்டாலே போதுங்க. இந்த வெஜிடபிள் மிக்ஸ் வந்துட்டு நமக்கு முற்றிலுமே வந்துட்டு ரொம்ப ஹெல்தியானதா இருக்குங்க. இதை வந்துட்டு ஃபுல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருக்க மிளகாய் தூள் உப்பெல்லாம் வந்துட்டு கீழே இருந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த டிஃப்ரெண்டான டிஃபன் ரெசிபியை உங்க வீட்டில் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான வெஜிடபிள் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல வந்துட்டு நான் இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. இதுல வந்துட்டு நான் உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்கேன். இட்லி மாவு எடுத்து அதுல உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு. அடுத்ததான் வந்துட்டு நம்ம அடுப்புல ஒரு தோசைக்கல் காய வச்சுக்கலாங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டுங்க. வெயிட் பண்ணலாம். கல் சூடானதையுமே வந்துட்டு நம்ம இட்லி மாவுல இருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே நம்ம ஊத்தாப்பம் மாதிரி ஊத்திடலாங்க. அளவா மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப தேய்க்க வேண்டாம். ஊத்தாப்பம் மாதிரி ஊத்திக்கலாங்க. மேலால அப்படியே கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்ததான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள் மிக்ஸ் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. மேலால இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. ஊத்தாப்பம் ஃபுல்லாமே வந்துட்டு வெஜிடபிள் மிக்ஸ் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய குழந்தைங்க வந்துட்டு வெஜிடபிள்ஸ் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா வந்துட்டு தோசை ஊத்தாப்பம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வெஜிடபிள் ஊத்தாப்பம் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சைடு வெந்ததையும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. நமக்கு ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் ஊத்தாப்பம் ரெடி ஆயிட்டு இருக்குது. இந்த மாதிரி உங்க வீட்டுல ஊத்தாப்பம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஊத்தாப்பம் கூட சேர்த்து ஹெல்தியான வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. பாருங்க, பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதை அப்படியே எடுத்து இனி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. இதே மாதிரியே வந்துட்டு நம்ம இனி ஒரு ஊத்தாப்பம் ஊத்திடலாம். நமக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் ஊத்தாப்பம் எல்லாம் செய்யும் போது எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாதுங்க. இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னாலே ரொம்ப அருமையா இருக்குங்க. ஊத்தாப்பம் ஊத்ததுக்கு அப்புறமா மேல வந்துட்டு வெஜிடபிள் மிக்ஸ் சேர்த்துக்கோங்க. நமக்கு கொஞ்சம் வெஜிடபிள் மிக்ஸ் போதுன்னா கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமே நிறைய இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும். மேலால எண்ணெய் ஊத்திட்டு அப்படியே ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இனி ஒரு சைடும் திருப்பிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வருங்க. இப்ப பாருங்க, நல்லாவே வெந்துருச்சு. ரொம்ப அருமையான வெஜிடபிள் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். நம்ம இதை சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம். இதை சும்மா சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ அருமையான டேஸ்டா இருக்குங்க. இப்போ வாங்க நம்மளோட செகண்ட் டிஃபன் ரெசிபி என்னன்னு பார்த்தலாம். ஒரு பனியாரக்கல்ல அடுப்புல வச்சுக்கலாங்க. அதுல கொஞ்சமா மேலால எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப பாருங்க, ஒவ்வொரு குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தியாச்சு. நம்மளோட இட்லி மாவு எடுத்து அப்படியே அந்த குழியில ஊத்திடலாங்க. கல் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவா எடுத்துட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஊத்திடலாங்க. இந்த மாதிரி ஊத்திக்கோங்க.
அடுத்ததான் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள் மிக்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் பிடிக்காதவங்கலாம் வந்துட்டு இதை அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. சட்டுன்னு காலி ஆயிரும். அதே சமயத்தில் நம்ம பனியாரம் ஊத்தாப்பம் கூட வெஜிடபிள் சேர்த்த மாதிரியும் இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்குங்க. மேலால வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம டிஃபன் கூடயே வந்துட்டு வெஜிடபிள் சேர்த்து சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. சைடில் எடுத்து விடுங்க. வெந்துருச்சுன்னா வந்துட்டு நமக்கு அப்படியே வந்துடும். லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுருங்க, அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ நல்லா வருதுன்னு. நம்ம மேலால சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு திருப்பி விடும்போது நமக்கு ரொம்ப நல்லாவே வெந்துருங்க. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான டேஸ்டாக இருக்குங்க. நம்ம நார்மலாக வீட்டில் பணியாரம் அந்த மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி வெஜிடபிள் பணியாரம் செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையான டேஸ்டாக இருக்குங்க. ஒரே மாதிரி டிஃபன் ரெசிபிஸ் சாப்பிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான டிஃபன் ரெசிபிஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. இப்போ பாருங்க ரொம்ப அருமையான வெஜிடபிள் குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு பனியார கல்லில் பனியாரம் ஊற்றிட்டு மேலால வந்துட்டு வெஜிடபிள் மிக்ஸ் வச்சிடலாங்க. எண்ணெய் வேணும்னா அப்படியே வந்துட்டு கொஞ்சமா லைட்டா ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்க எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமா. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம மைகோதி இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்பூன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு திருப்பி விட்டுறலாங்க. நம்ம ஒரே சமயத்திலேயே வந்துட்டு ரெண்டு விதமான டிஃபன் ரெசிபிஸை வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சோம்னா செஞ்சிடலாங்க. கரெக்டாக இருக்கும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாங்க. இந்த மாதிரி வெஜிடபிள் பணியாரத்தை வந்துட்டு உங்க வீட்லயும் மறக்காம செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.